கண்மணி ஹோட்டல்ல வந்து இறங்குறாங்க. அன்பு சொல்றாரு, கண்மணி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நேத்து உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். அன்பு கிட்ட கேட்டுக்கிட்டே கண்மணி ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்க போஸ்டரை பாக்குறாங்க. அன்பும் அந்த போஸ்டரை பாக்குறாங்க. கண்மணி அவங்களுக்குள்ளேயே என்ன என் போட்டோ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. கண்மணி ஹோட்டலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஜீவா கேக்குறாரு, வா கண்மணி, வெளிய போஸ்டர் எல்லாம் பாத்தியே, எப்படி இருக்கு? கண்மணி கேக்குறாங்க, ஏன் ஜீவா இந்த மாதிரி பண்ண? கண்மணி, எல்லாம் நம்ம பிராண்டோட ப்ரமோஷனுக்காண்டி தான். அன்பும் கார்த்திக்கும் குட் மார்னிங் சார்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. கண்மணி, இப்ப லட்சக்கணக்குல யாரும் செலவு பண்றது இல்ல. ஓனர்ஸே அந்த பிராண்டுக்கு முகமா இருக்கிறது தான் இப்ப ட்ரெண்டே. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இதோ பாரு கண்மணி, மெனு கார்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. புது டிசைன் எப்படி இருக்குன்னு பாரு. கண்மணி, பிரிச்சு பார்க்கலையா? ஜீவா, அதெல்லாம் நம்மளோட ரெகுலர் மெனு தானே, அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணிருப்பீங்க? கண்மணி, அதுலதான் மெயினான சேஞ்சே பண்ணிருக்கேன், பாரு. கண்மணி அந்த மெனு கார்டை பார்த்துட்டு சொல்ல தயங்கி நிக்கிறாங்க. ஜீவா சொல்றாரு, உன்னோட டிஷ் தான், பலாக்காய் கிரேவி. ஐயோ ஜீவா, இது என்னோட டிஷ் இல்ல, இது அன்புவோட கிரியேஷன். நீ ஏன் இந்த மாதிரி போட்ட? கண்மணி, அந்த டிஷ்ஷ பண்ணது அவரா இருக்கலாம், அது ஓ மூலமா தான் வெளியே தெரிய வந்துச்சு. இன்னைக்கு மாத்திரம் அந்த டிஷ்ஷோட பேரை நீ சரியா சொல்லாம போயிருந்தா அந்த போட்டியிலே நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, எப்படி இத கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு அன்னைக்கு கரெக்டா கேட்டப்ப ஜேபி ரெஸ்டாரண்டோட சிக்னேச்சர் டிஷ்னு நீ தானே சொன்ன. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு உன் பேரு தானே வைக்கணும். அன்பு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இத கண்மணி கவனிச்சிடுறாங்க. கோவத்தோட அன்பு கிச்சனுக்குள்ள போறாரு. அன்பு சமைச்சுக்கிட்டு இருக்காரு கிச்சன்ல. ஜூனியர் ஷெஃப் எல்லாம் அந்த போஸ்டரை பார்த்துட்டு கண்மணிய பத்தி தப்பா பேசுறாங்க. இத கேட்ட அன்பு டென்ஷன் ஆயிடுறாரு. என்னைய பத்தி நீங்க பேசுறதெல்லாம் நான் சலிச்சுக்குவேன், ஆனா லேடிஸ பத்தி நீங்க பேசவே கூடாதுன்னு கண்டிக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு ஜீவாவும் கண்மணியும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. ஜீவா அன்ப அவர் கேபினுக்கு வர சொல்றாரு. நாளை சந்திப்போம்.